ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/1/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். வள்ளலின் குழந்தைகளாகி அனைவருக்கும் சகயோகம் கொடுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய சேவாதாரி துணையானவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக பொறுப்பாளராக இருக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் அனைவரும் இந்த உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துகிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக பொறுப்பாளர்களாக ஆகியிருக்கீங்க. அந்த ஸ்தானத்தின் பக்கம்தான் அநேக ஆத்மாக்களின் பார்வை இருக்குது. எப்படி தந்தையின் யதார்த்த ஸ்தானத்தை தெரிஞ்சிருக்காவிட்டாலும் அனைவருடைய பார்வை இருந்தும் மேல் பக்கம்தான் போகுது. அதே மாதிரி இந்த உலகத்துல அனைத்து ஆத்மாக்களினுடைய பார்வை இந்த மகான் ஸ்தானத்தின் மேல்தான் சென்று கொண்டிருக்குது. மேலும் செல்லும் வரையிலும் எங்கே இருக்குது அப்படிங்கிற இதே தேடுதல்ல இருக்கிறாங்க. ஏதாவது உயர்ந்த புகலிடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுவே இந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலாபுறங்களிலும் அறிமுகம் கொடுக்கும் சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விசேஷ காரியம்தான் கிடைக்கணும் அல்லது அடையணும் அப்படின்னா இங்கு இருந்துதான் என்று இந்த சேவையை பிரசித்தியாகும். இதுதான் நம்முடைய சிரேஷ்ட புகலிடம். உலகின் இந்த மூலையில இருந்துதான் நிரந்தரமான வாழ்க்கையினுடைய தானம் கிடைக்கும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியம் மூலமா இந்த விளம்பரம் விசால ரூபத்துல ஆகும். எப்படி நிலத்துக்கு அடியில புதைந்திருந்த மறைந்திருந்த பொருள் திடீரென்று கிடைச்சிட்டால் மிகவும் குஷியோடு அனைத்து பக்கங்களிலும் பிரச்சாரம் செய்வாங்க. அதே மாதிரி இப்போ குப்தமாக இருக்கும் ஆத்மீக பொக்கிஷங்கள் கிடைக்கும் ஸ்தானத்தை அனுபவத்தினுடைய கண்கள் மூலமாக பார்த்து இழந்த மற்றும் தொலைந்துட்ட குப்த பொக்கிஷங்களின் ஸ்தானம் மீண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. மெதுவா அனைவருடைய மனதில் இருந்தும் வாயில இருந்தும் இந்த மாதிரியான மூலையில இவ்வளவு பிராப்திக்கான ஸ்தானம் இருக்குது என்ற வார்த்தை வெளியாகும். இதையும் மிக அதிகமாக பிரசித்த ஆக்குங்கிறாங்க. பிறகு விசித்திர தந்தை, விசித்திர லீலை மற்றும் விசித்திர ஸ்தானம் இதை பார்த்தே மகிழ்ச்சி அடைவாங்க. அதிசயமான விஷயம், அதிசய காரியம் என்று அனைவரிடமிருந்து இதை தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி சதாகால அனுபவம் செய்விப்பதற்காக என்னென்ன தயார் செஞ்சிருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. ஹாலையோ தயார் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஹாலின் கூடவே நடத்தையும் சரியாக இருக்குதா? ஹாலின் கூடவே நடத்தையும் பார்ப்பாங்க இல்லையா? ஹாலும் மற்றும் சாலும், அதாவது நடத்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட மற்றும் விசாலமாக இருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி வேலை ஆட்கள்ல இருந்து பெரிய பெரிய பொறியாளர்கள் இருவர்களுடைய சகயோகம் மற்றும் அனைவரும் குழுவாக இருந்து ஹாலின் அழகான ரூபத்தை தயார் செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை வேலை செய்யறவங்க இல்லை அப்படின்னா பொறியாளர்களும் என்ன செய்ய முடியும்? அவங்க காகிதத்துல கட்டிட வடிவத்தை வரைய முடியும். ஆனால் அதன் நடைமுறை சொரூபமோ இந்த வேலை செய்பவர்கள் இல்லாமல் ஆகாதுதான் இல்லையா? எப்படி ஸ்தூல சகயோகத்தின் ஆதாரத்துல ஒவ்வொருவரும் விரல் கொடுத்ததுனால ஹால் தயாராக ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஹாலின் கூடவே அதிசயமான நடத்தையை காண்பிப்பதற்காக அந்த மாதிரியான விசேஷ சொரூபத்தை பிரத்யட்ச ரூபத்தில் காண்பீங்க. புத்தியில எண்ணத்தை மட்டும் வச்சிங்க என்று இருக்க வேண்டாம். ஆனா எப்படி பொறியாளரின் புத்தியின் உதவி மற்றும் வேலையாட்கள் செய்த வேலையின் உதவி மூலம் காரியம் நிறைவேறியது, இதே முறையில மனதின் சிரேஷ்ட எண்ணத்தின் கூடவே ஒவ்வொரு காரியம் மூலமாகவும் விசித்திர நடவடிக்கைகளின் அனுபவம் ஆகணும்.
ஒவ்வொரு காரியம் மூலமாகத்தான் பிரத்யக்ஷ சொரூபம் தென்படும். ஆகையினால அந்த மாதிரி நடப்பது மற்றும் செய்வதை எண்ணம், வார்த்தை மற்றும் கால் மூலம் முழு ரூபத்தில் விசித்திர ரூபம் மூலம் காண்பிப்பதற்காக எண்ணத்தை வச்சிங்களா? அந்த மாதிரியான நடத்தைக்கான வரைபடத்தை தயார் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 3000 பேர் அமர்ந்திருக்கும் சபை மட்டுமல்ல, ஆனால் 3000ல் எப்பொழுதும் மும்மூர்த்திகள் தென்படணும். இவங்க அனைவரும் பிரம்மாவுக்கு சமமாக கர்மயோகி, விஷ்ணுவுக்கு சமமாக அன்பு மற்றும் சக்தி மூலம் பாலனை செய்கிறவங்க. சங்கருக்கு சமமா தபஸ்யாவின் வாயுமண்டலத்தை உருவாக்குவாங்க. அப்படின்னு ஒவ்வொருவர் மூலமாக அனுபவம் ஆகணும். அந்த மாதிரி தனக்குள்ள அனைத்து சக்திகளினுடைய ஸ்டாக்கை சேமிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த பண்டாராவையும் நிரப்பியிருக்கீங்களா? இந்த மாதிரி பிஸியாகிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. சேவையின் அழியாத வெற்றிக்காக தன்னுடைய விசேஷ எந்த பரிவர்த்தனையின் ஆகுதி போடுவீங்க? அப்படி தனக்கு தானே திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அனைத்தையும் விட மிக பெரிய கொடைவள்ளலின் குழந்தையாகி அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பது, கெட்டுப்போன காரியத்தை, கெட்டுப்போன சமஸ்காரத்தை, கெட்டுப்போன மனநிலையை சுப பாவனை வைத்து பரிவர்த்தனை செய்வதில் எப்பொழுதும் அனைவருடைய சகயோகியாக ஆவது என்ற இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய கொடை. இவர் இதை சொன்னார், இதை செய்தார் என்பதை பார்த்தும் கேட்டும் புரிந்து கொண்ட போதிலும் தன்னுடைய சகயோகத்தின் கையிருப்பு மூலமா பரிவர்த்தனை செய்து விடுவது. எப்படி ஏதாவது காலியிடம் இருக்குது அப்படின்னா அனைத்து விதமான சேவை செய்பவர் நேரத்துக்கு தகுந்தாற் போல இடத்தை நிரப்பி விடுவார். அந்த மாதிரி ஒருவேளை யார் மூலமாவது ஏதாவது சக்தியினுடைய குறை அனுபவம் ஆகுது என்றாலும் தன்னுடைய சகயோகம் மூலமா மற்றவர்களுடைய குறை கூட வேறு யாருக்கும் அனுபவம் ஆக வேண்டாம். இதைத்தான் வள்ளலனுடைய குழந்தையாகி நேரத்துக்கு தகுந்தபடி அவருக்கு சகயோகத்தின் கொடை கொடுப்பது. இவர் இதை செய்தார், அந்த மாதிரி செய்தார் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனால் என்ன நடக்கணுமோ அதை செய்து கொண்டே இருங்க. யாருடைய குறையையும் பார்க்காதீங்க, ஆனால் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. நல்லதிலும் நல்லதாக என்ன நடக்க முடியுமோ அதை யோசிக்க மட்டும் கூடாது, ஆனால் செய்யணும். இதைத்தான் விசித்திர நடவடிக்கையின் பிரத்யக்ஷ சொரூபம் அப்படின்னு சொல்றது. எப்பொழுதும் மிக நல்லது நடந்து கொண்டிருக்குது, மேலும் எப்பொழுதும் மிக நல்லது செய்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிற இந்த சக்திசாலிய எண்ணத்தை தான் தன்னுடன் வைத்து கொள்ளணும். வர்ணனை மட்டும் செய்ய வேண்டாம், ஆனால் நிவாரணம் செய்து கொண்டே புது படைப்பினுடைய காரியத்தின் வெற்றியை பார்த்து கொண்டும் காண்பித்து கொண்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஏன்னா அனைவருடைய பொறுப்பு இருந்த போதிலும் விசேஷமா மதுபனி வாசிகளுக்கு பொறுப்பு இருக்குது. இரட்டை பொறுப்பை எடுத்திருக்கீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. எப்படி ஹாலினுடைய திறப்பு விழா ஆகிடுச்சு அப்படின்னா நடத்தையின் துவக்க விழாவும் ஆகிவிட்டதா? அதன் ஒத்திகையும் நடந்ததா அல்லது இல்லையான்னு கேட்குறாங்க. இரண்டின் இணைதல் ஆனால்தான் வெற்றி முழக்கம் நாலாபுரங்களின் வரை சென்றடையும். எவ்வளவு உயர்ந்த ஸ்தானமாக இருக்குதோ அந்த அளவு ஒளி நாலாபுரங்களிலும் அதிகமாக பரவும். இதுவும் அனைத்தையும் விட உயர்ந்த ஸ்தானம். ஆகையினால இங்கிருந்து வெளிப்படும் ஓசை நாலாபுரங்கள் வரை சென்றடையணும். அதுக்காக லைட் மைட் ஹவுஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தி சம்பன்னமாக்கி சாட்சாத் தந்தை சொரூபமாகி அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய, எப்பொழுதும் விசித்திர நிலையில் நிலைத்திருந்து சாகார சித்திரம், அதாவது ஸ்தூல உடல் மூலமா தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த நிலை மூலமா மிக உயர்ந்த ஸ்தானத்தை, மிக உயர்ந்த பிராப்திகளின் களஞ்சியத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய அனைவரின் மனதிலிருந்து கிடைத்து விட்டது, அடைந்து விட்டோம் அப்படிங்கிற பாடல்
வெளியாவதற்கான சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கக்கூடிய அந்த மாதிரி மிக சிரேஷ்டமான எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். மதுபனி வாசிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, வரதான பூமியில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதற்கான வரதானம் கிடைச்சிருக்குது இல்லையா? யார் எந்தளவு தன்னை அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவராக அனுபவம் செய்வாங்களோ அவங்க எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்க. ஒருவேளை கொஞ்சமாவது குறைவின் உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா எங்கு குறை இருக்குதோ அங்கு அதிருப்தி இருக்கும். உங்களுக்கு அனைத்து பிராப்திகளும் இருக்குதான் இல்லையா? இருந்தாலும் எண்ணத்தினுடைய சித்தியோ ஆகி கொண்டு இருக்குதான் இல்லையா? கொஞ்சம் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ராஜ்யமே இல்லையே. எந்தளவு மற்றவர்களுடைய எதிரில் பிரச்சனை வருகிறதோ அந்தளவு இங்கு இல்லை. இங்கு பிரச்சனையோ ஒரு விளையாட்டாகிடுச்சு. இருந்தாலும் தேவையான நேரத்தில் மிகுந்த சகயோகம் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஏன்னா தைரியம் வச்சிங்க, எங்கு தைரியம் இருக்குதோ அங்கு சகயோகம் கிடைத்தே விடுது. தன்னுடைய மனதில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. மனம் எப்பொழுதும் லேசாக இருப்பதனால அனைவரிடமும் உங்களுக்காக லேசான நிலை இருக்கும். கொஞ்சம் கணக்கு வழக்கோ இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கணக்கு வழக்குகளையும் ஒன்றும் பெரிய விஷயமில்லை அப்படின்னு கடந்துடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க. சிறியதாக்குவது அல்லது பெரியதாக்குவது தன் புத்தியை பொறுத்து இருக்குது. இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்வதற்கான நேரம் அப்படின்னா புத்தியையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக வைக்கணும். சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்க வேண்டியதை ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்க வேண்டியது ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பொறுப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் இன்னொருவனுடைய சுபாவம் சமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் ஒரு பொழுதும் யாருடைய சுபாவம் எப்படி இது குழி இது மலை அப்படின்னு ஒருவருக்கு தெரியுது அப்படின்னா அவ்வாறு தெரிஞ்சிருக்கிறவங்க ஒருபோதும் அதோட மோத மாட்டாங்க, ஒதுங்கி சென்றுடுவாங்க. அந்த மாதிரி தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும். எப்பொழுது ஒருவர் மோதவில்லை என்றால் இன்னொருவர் தானாகவே பாதுகாப்பாக ஆயிடுவாங்க. ஒதுங்கிடுங்க என்றால் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்பது. செய்ய வேண்டிய காரியத்திலிருந்து ஒதுங்கக்கூடாது. தன்னுடைய பாதுகாப்பு சக்தியினால் மற்றவர்களையும் பாதுகாக்கணும். இதுதான் ஒதுங்கி விடுவது. அந்த மாதிரி சக்தியோ வந்து விட்டது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சாக்கார ரூபத்தில் பின்பற்றி நடப்பதனுடைய கணக்குப்படி அனைவருக்கும் மதுபன் தான் தென்படுது. ஏன்னா உயர்ந்த ஸ்தானம். மதுபனை சேர்ந்தவர்களோ எப்பொழுதும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேயும் அனைத்தும் ஊஞ்சல். ஸ்தூல பிராப்தியும் அதிகம். எப்பொழுதும் ஊஞ்சலில் இருந்தீங்க அப்படின்னா தவறுகள் நடக்காது. பிராப்தி அப்படிங்கிற ஊஞ்சலில் இருந்து இறங்குனீங்க அப்படின்னா தன்னுடைய மேலும் மற்றவர்களுடைய தவறும் தென்படும். ஊஞ்சலில் அமர்வதனால பூமியை விட வேண்டியதாக இருக்கும். மதுபனை சேர்ந்தவர்களோ அனைத்து பிராப்திகள்ங்கிற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிராப்தியினுடைய ஆதாரத்தில் மட்டும் வாழ்க்கை இருக்க வேண்டாம். பிராப்தி உங்கள் எதிரில் வந்தாலும் நீங்கள் பிராப்தியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஒருவேளை இச்சை வைத்தீர்கள் என்றால் அனைத்து பிராப்திகள் இருந்த போதிலும் குறைவின் உணர்வும் ஏற்படும். தன்னை எப்பொழுதும் காலியாக இருப்பதாக நினைப்பாங்க. உழைக்காமல் பிராப்தி அதுவாக தானாகவே வருது. அந்த மாதிரி பாக்கியம் இருக்குது. ஆகினால இந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க. எந்தளவு நீங்கள் சுயநலமற்றவராக ஆவீங்களோ அந்தளவு பிராப்தி உங்கள் எதிரில் தானாகவே வரும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சுயநலமற்றவராக எந்த அளவுக்கு ஆவீங்களோ அந்த அளவுக்கு பிராப்தி உங்கள் எதிரில் தானாகவே வரும். சேவாதாரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, சேவாதாரனுடைய அர்த்தமே பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்துறவங்க. சேவை செஞ்சீங்க,
குஷினுடைய அனுபவம் ஆச்சு அப்படின்னா, இந்த பிரத்யக்ஷ பலன்கிற பழத்தை சாப்பிட்டீங்க இல்லையா? சேவாதாரி ஆவது அப்படின்னா, இதுவும் மிகப்பெரிய பாக்கியத்தினுடைய அடையாளம். பல ஜென்மங்களுக்கு தன்னை ராஜ்ய அதிகாரி ஆக்குவதற்கான சாதனம். ஆகையினால சேவை செய்வது அப்படின்னா, பாக்கிய நட்சத்திரம் மின்னுவது. அந்த மாதிரி புரிந்து கொண்டு சேவை செய்கிறீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சேவை என்று படுகிறதா அல்லது பிராப்தி அப்படின்னு படுதா? பெயர் சேவை, ஆனால் இது சேவை செய்வது இல்லை. கிடைப்பது எவ்வளவு கிடைக்குது? செய்வது ஒன்றும் இல்லை, ஆனால் கிடைப்பது அனைத்தும். செய்வதில் அனைத்து சுகத்தினுடைய சாதனம் கிடைக்குது. ஏதாவது கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இல்லை. எவ்வளவுதான் கடின வேலையாக இருந்தாலும் வசதிகளும் கூடவே கிடைக்குது. ஆகினால அது கடின வேலையாக படுவதில்லை, விளையாட்டு மாதிரி இருக்குது. ஆகினால சேவாதாரி ஆகிறது அப்படின்னா பிராப்திகளின் அதிபதியாக ஆகிறது. முழு நாளில் எவ்வளவு பிராப்தி செய்கிறீங்க? ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணி நேரத்தின் பிராப்தியை ஒருவேளை கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணில் அடங்காததாக இருக்கும். ஆகையினால பாபா சொல்றாங்க, சேவாதாரி ஆவது பாக்கியத்தினுடைய அடையாளம். சேவைக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா பிராப்தியினுடைய களஞ்சம் நிரம்பிடுச்சு. ஸ்தூல பிராப்தியும் இருக்குது, சூட்சும பிராப்தியும் இருக்குது. எங்கேயாவது ஏதாவது சேவை செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்தூல சாதனம் மதுபனில் கிடைச்சிருக்குதோ அந்த அளவு மற்ற இடங்களில் கிடைப்பது கிடையாது. இங்கு சேவையின் கூடவே முதலிலும் தன்னுடைய ஆத்மாவுக்கு உடலுக்கு பாலனை கிடைக்குது, இரட்டை பாலனை கிடைக்குது. அதனால சேவை செஞ்சு குஷி ஏற்படுதா அல்லது களைப்பு ஏற்படுதா? சேவை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நான் இரட்டை சேவை செஞ்சிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சோதனை செய்யுங்க. மனசக்தி மூலமா வாயுமண்டலத்தை சிரேஷ்டமாக்குவதற்கு மற்றும் காரியங்கள் மூலமாக ஸ்தூல சேவை செய்யணும். ஒரு சேவை மட்டும் செய்யக்கூடாது. ஒரே நேரத்தில் இரட்டை சேவாதாரி ஆகி தன்னுடைய இரட்டை வருமானத்திற்கான வாய்ப்பை எடுத்துக்கணும். பாபா கேட்குறாங்க, எல்லாரும் திருப்தியா இருக்கீங்களா அப்படின்னு. அனைவரும் அவங்களுடைய காரியத்தில் தடையற்று நல்ல முறையில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எந்த காரியத்திலும் தடையற்று நல்ல முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் செய்வதில்லையேன்னு கேட்குறாங்க. எப்பொழுதாவது என்னுடையது உன்னுடையது, நான் செஞ்ச நீ செஞ்ச அப்படிங்கிற இந்த மாதிரி எண்ணங்கள் வருதா? ஏன்னா ஒருவேளை செஞ்சீங்க, மேலும் நான் செய்தேன் என்பது எண்ணத்தில் வந்தது அப்படின்னா கூட அனைத்தும் முடிவடைந்து விட்டது. நான் எனது என்று வருவது அப்படின்னா செய்த அனைத்து காரியத்திலும் தண்ணீர் ஊற்றி விடுவதுங்கிறாங்க பாபா. நான் எனது அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த காரியமெல்லாம் செஞ்சோமோ அதில் எல்லாத்துலையும் தண்ணீர் ஊற்றிட்டதா சொல்கிறாங்க பாபா. அந்த மாதிரி செய்வதில்லையே. சேவாதாரி அப்படின்னா செய்விப்பவர் தந்தை கருவியாக்கி செய்வித்து கொண்டிருக்கிறார். செய்விப்பவரை மறக்காதீங்க. எங்கு நான் எனது அப்படிங்கிறது வருது அப்படின்னா மாயாவும் வந்தது. கருவியாக இருக்கிறேன், பணிவாக இருக்கிறேன் அப்படின்னா மாயா வர முடியாது. எண்ணத்திலும் கனவிலும் மாயா வருதுன்னா எங்கேயோ நான் எனதுங்கிற வாசல் திறந்திருக்குது. நான் எனது என்ற வாசல் மூடி இருந்ததுன்னா மாயா வர முடியாதுங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். தன்னுடைய லேசாக இருக்கும் நிலை மூலமா ஒவ்வொரு காரியத்தையும் லேசாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக விலகியிருந்து அன்பாக இருப்பவர் ஆகுக. தந்தைக்கு சமமாக விலகியிருந்து அன்பாக இருப்பவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, தன்னுடைய லேசாக இருக்கும் நிலை மூலமா ஒவ்வொரு காரியத்தையும் லேசாக ஆக்கணும். ஆத்மானுடைய சூட்சும சக்திகளான மனம், புத்தி, சமஸ்காரத்தின் லேசான நிலையை அனுபவம் செய்வதுதான் தந்தைக்கு சமமாக விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவராக ஆவது. ஏன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி வெளி உலகத்தின் மிக தாழ்ந்த சூழ்நிலை மனித ஆத்மாக்களின் உள் உணர்வுல சுமை இருக்கும். எந்த அளவு வெளி உலக சூழ்நிலை சுமையானதாக இருக்குமோ
அந்த அளவு குழந்தைகளுடைய மனநிலை வந்து லேசானதாக ஆகிட்டே இருக்கும். மேலும் லேசான நிலை காரணமாக அனைத்து காரியங்களும் லேசாக நடந்துகிட்டே இருக்கும். காரிய விவகாரங்களுடைய பிரபாவம் உங்கள் மேலே ஏற்படாது. இந்த நிலைதான் தந்தைக்கு சமமான நிலை அப்படின்னு சொல்லப்படுது. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, ஆகா நான் அப்படிங்கிற இந்த ஆன்மீக போதையிலேயே இருந்தீங்க அப்படின்னா மனம் மற்றும் உடல் இயற்கையாகவே நடனம் புரிந்து கொண்டே இருக்கும். ஆகா நான் அப்படிங்கிற ஆன்மீக போதையிலேயே இருந்தீங்க அப்படின்னா மனம் மற்றும் உடல் இயற்கையாகவே நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.